அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாய் விற்ற பணத்தையும் இரத்தம் விற்ற பணத்தையும் இரத்தத்தை உறிஞ்சி எடுத்ததற்காக பெறப்பட்ட கூலியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2086. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு வரக்கூடிய வருமானம் ஹலாலா ஹராமா என்பதை பார்ப்பது மிக மிக அவசியம் என்பது இஸ்லாத்தின் வலியுறுத்தப்பட்ட ஒரு கட்டளை. அந்த வகையில் எந்தெந்த வருமானங்களை மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அவற்றை விட்டும் நாம் முற்றிலுமாக விலகிக் கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் ஒரு மனிதர் நாய், இரத்தம் போன்றவற்றை விற்று அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, விலை உயர்ந்த நாய்களை வளர்க்கக்கூடியவர்கள் அது குட்டி போடுகிறது என்பதற்காகவோ அல்லது அந்த நாய் தனக்கு வேண்டாம் என்பதற்காகவோ அவற்றை விற்கக்கூடிய சூழ்நிலையை பரவலாக பார்க்கிறோம். பல ஆயிரம் ரூபாய், பல லட்சம் ரூபாய் என்று நாய் விற்பனையாகிறது. இந்த பணம் இஸ்லாத்தின் பார்வையில் தடுக்கப்பட்ட ஒன்று. அதேபோன்று உயிரினங்களுடைய இரத்தங்களை விற்பது மட்டும் தடை என்று பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள். யாருக்காவது அவசர சிகிச்சைக்காக நாம் இரத்த தானம் செய்கிறோம் என்றால் அதையும் காசுக்காக விற்றுவிடுவது கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோம்.